வீடியோவை பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூண்டு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகுது, அதை எப்படி சாப்பிட்லாம், யார் யாரெல்லாம் எந்தெந்த டைமில் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நம்ம வாங்க இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ரொம்பவே சுவாரஸ்யமான ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடலில் ஒரு சிலருக்கு சத்து குறைபாடுனாலும் வேறு சில காரணங்களாலும் எலும்பு ரொம்பவே வலுவிழந்து போகலாம். தேய்மானம் அடையிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இதய பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட நபர்கள் கொஞ்ச காலத்துக்கு பூண்டு சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு உடம்புல ரொம்பவே அதிக சிறந்த மாற்றத்தை தரும் அப்படின்னும் சொல்கிறாங்க. பூண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உலகத்தில் பல்வேறு உணவுகளுக்கு பல விதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உடலில் ரத்த அழுத்தத்தை ரொம்பவே சீராக வச்சுக்கிற இந்த பூண்டை தினமும் நம்ம சாப்பாட்டில் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா, அது ரொம்பவே பெரிய நன்மையை நம்மளுக்கு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதய நோயாளிகளுக்கு அவங்களோட இதய நோயை தடுக்கிறது மட்டும் இல்லாமல், புற்றுநோயில் இருக்கிற ஆபாயத்தையும் குறைக்கிறதுக்கு அது ரொம்பவே உதவி செய்யுது. பூண்டோட சில ஆச்சரியமான நன்மைகளை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது பூண்டானது உயர் இரத்த அழுத்தத்தை வழக்கமாக கொண்டவங்களுக்கு இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது மட்டும் இல்லாமல், இதய நோய் ஆபத்தையும் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இரத்த அழுத்தத்தை குறைக்கணும் அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக உங்களோட உணவில் பூண்டை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. கொலஸ்ட்ரால் அளவை மேம்படுத்துது. அதாவது உங்கள் உடம்புல கெட்ட கொழுப்புகள் இருந்துச்சுன்னா, இந்த பூண்டை நாம் ரெகுலராக எடுத்துக்கிறதுனால அந்த கெட்ட கொழுப்புகள் அழிஞ்சு உங்களோட உடம்பை சுத்தம் பண்ணுது. நம்ம உடம்புல எப்போவுமே நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாகவும் கெட்ட கொலஸ்ட்ரால் குறைவாகவும் இருக்கும். உடலில் இருக்கிற செல்களோட செயல்பாட்டுக்கு கொலஸ்ட்ரால் அவசியம். உடலுக்கு தேவையான கொலஸ்ட்ராலை தயாரிக்கிறதுன்னு பார்த்தோம்னா கல்லீரல். நம்மளோட உண்ணும் உணவில் இருந்து கொலஸ்ட்ரால் கிடைக்கிது. கொலஸ்ட்ராலோட நல்ல கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னு இருக்கிறதுனால, கெட்ட கொலஸ்ட்ராலை நம்ம குறைக்கிறதுனால உங்களோட உடம்புல இருக்கிற நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாகி உங்களோட உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பூண்டு உணவில் சேர்க்கப்படுறதுனால கெட்ட கொழுப்பை குறைக்கிறதன் மூலமாக உங்களை நாள் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக வைக்கிறதுக்கும் அது ரொம்பவே உதவுது. பூண்டு சேர்த்துக்கிறதுனால அதிக வேலை, அதுக்கப்புறம் புகைப்பிடிக்கிறத தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கிறது, ஒமேகா 3யை உணவில் அதிகமாக சேர்த்துக்கொள்கிறது போன்றவற்றின் மூலமாக நம்மளுக்கு அதிகப்படியான நல்ல கொழுப்புகளை நாம் சேர்க்கலாம். இது ரொம்பவே உடம்புக்கு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. பூண்டுக்கு முக்கியமாக அலர்ஜி எதிர்ப்பு பண்பு அதிகமாக இருக்குது. அதாவது உங்கள் உடம்புல ஒரு சில ரேஷஸ் இந்த மாதிரி அலர்ஜி ஏற்பட்டுச்சுனாலோ, அந்த இடத்துல பூண்டு வைக்கிறது மூலமாக, அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்பு வழியாக நீங்கள் பூண்டை உள்ளே நீங்கள் செலுத்தும் போதும் உங்களோட உணவில் இருந்து அந்த பூண்டோட சத்து உங்களோட உடம்புக்கு எடுத்து அந்த அலர்ஜியை சுத்தம் பண்ணுறதுக்கு அது உதவுது. இது உடலில் ஏற்படுற வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் கீழ்வாதம் போன்ற இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு இது ரொம்பவே உதவி செய்யுது. பூண்டை நீங்கள் ரொம்பவே அலட்சியமாக எடுத்து நாம் வெளியே தூக்கி போட்டுடுறோம். ஆனால் பூண்டில் நிறைய நன்மைகள் ஒளிஞ்சிருக்கு. புற்றுநோய் அபாயத்தையும் இது குறைக்கிறதுக்கான ஒரு உணவாக இருக்குது. பூண்டு புற்றுநோயை எதிர்க்கும் உணவாக இருக்கிறதுனால உணவு குழாய், வயிறு, அப்புறம் பெருங்குடல் புற்றுநோய் இந்த மாதிரி புற்றுநோய் வளர்ச்சி அபாயத்தை குறைக்கிறது மூலமாக பூண்டை நம்ம அதிகமாக உட்கொள்றதுனால பல ஆய்வுகளில் உறுதி செஞ்சுருக்காங்க. இது புற்றுநோயை குறைக்குது அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னா, பூண்டை நம்ம ரெகுலராக சாப்பிட்றதுனால மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு பூண்டு ரொம்பவே உதவியாக இருக்குது. மன அழுத்தத்தை குறைக்குது, மன நிம்மதியை தருது. நீங்கள் ரெகுலராக பூண்டை உங்களோட உணவில் எடுத்துக்கிறது மூலமாக உங்களோட மூளை செயல்பாட்டு அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் அதோட சிந்தனை திறன் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட மன அழுத்தத்தை குறைச்சி உங்களை நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. வயதானவங்களுக்கு நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கு பூண்டு பயன்படுத்துவதாக சில ஆராய்ச்சிகள் கண்டறிஞ்சிருக்காங்க. இதய நோய் அபாயத்தில் இருக்கிற ஆண்கள் பூண்டு சாப்பிட்றது மூலமாக நன்மை அவங்களுக்கு நிறையா கிடைக்கும். ரத்த அழுத்தத்தை குறைக்கும். இன்னொரு மிக முக்கியமான பண்பு பூண்டுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. எதிர்ப்பு சக்தி பெறுவதற்கு நாம் நிறையா ப்ரிசர்வேட்டிவ் கலந்த பவுடர் இந்த மாதிரி நம்ம கடையில் வாங்கி நம்ம குடிக்கிறோம். ஆனால் இது எதுவுமே நம்ம பண்ண தேவையில்ல. ரெகுலராக நீங்கள் உங்களோட உணவுலையோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பூண்டை எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும். அது உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை மிகவும் அருமையாக அது செயல்படுத்துது. இதில் இருக்கிற
இந்த பூண்டுல இருக்கிற அலிசின் அப்படின்ற பொருள் இந்த பூண்டுல இருக்க அலிசின் அப்படிங்கிற பொருள் பாக்டீரியாக்களையும் தொற்றுகளையும் கொல்லுது. பூண்டுல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவும் கலவைகள் அதிகமாக இருக்குது. இது நோய் தொற்றுகளை அப்புறம் நோய்களால் பாதிக்கப்படக்கூடியவர்களை நன்மையாக்கும். அது மட்டும் இல்லாமல் பூண்டில் அல்லிசின் போன்ற கலவைகள் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்பவே அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் தினமும் ரொட்டீனாக பூண்டு எடுத்துக்கிறது மூலமாக நீங்கள் ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. இப்போது நீங்கள் தினமும் உணவில் பூண்டை எப்படி சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறத நாம் வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது எப்படி எப்படி சாப்பிடணும், எப்படி எப்படி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பச்சை பூண்டை நசுக்கி அது மட்டும் இல்லாமல் அதை நுணுக்கி அதை உட்கொள்வது மூலமாக உங்களோட அந்த பூண்டை நசுக்கியோ நீங்கள் நுணுக்கியோ சாப்பிட்றது மூலமாக அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி உள்ளே காரமான ஒரு உணர்வை கொண்டு வர்றது அதில் இருக்கிற அல்லிசின் உருவாக்கத்தை மேம்படுத்துது. உணவுக்கு சுவையும் மேம்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட உணவில் ஊட்டச்சத்தை நாம் சேர்க்கணும் அப்படின்னா பூண்டை சேர்த்தாலே போதும். அதில் ஊட்டச்சத்து அதிகமாக நாம் சேர்க்கறதுக்கான சமம் பூண்டில் இருக்குது. இருந்தாலும் நீண்ட காலத்துக்கு அதிகப்படியான வெப்பநிலையை வச்சு பூண்டை சமைச்சோம் அப்படின்னா அதில் இருக்க ஆரோக்கிய நன்மைகள் குறைஞ்சோம். அதனால் பூண்டை முடிஞ்ச அளவுக்கு கம்மியான வெப்பநிலை சமைக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அதோட ஆரோக்கியம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். பூண்டை நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மூளை செயல்பாட்டை நீங்கள் இன்னுமே அதிகரிக்கீங்க அப்படின்னு அர்த்தம். பூண்டை நீங்கள் அதிகப்படியாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட உடம்புல நிறைய மாற்றத்தை நீங்கள் காணலாம். இருந்தாலுமே நீங்கள் பூண்டில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது, நாங்கள் அதை சாப்பிட்ணும் அப்படின்னாலுமே பூண்டை நீங்கள் சப்ளிமெண்ட்ரியாக எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட மருத்துவர்கிட்ட நீங்கள் உங்களோட உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சிங்கன்னா அதை ஆலோசிச்சுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஒரு நாளைக்கு 1-2 கிராம் பூண்டு உட்கொள்வது பாதுகாப்பானதாக நம்ம கருதப்படுறோம். அதாவது 1-2 பல் பூண்டை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலே அது ரொம்பவே பாதுகாப்பானதுன்னு சொல்கிறாங்க. மேலும் இஞ்சி, மஞ்சள், அப்புறம் கருப்பு மிளகு இந்த மாதிரி பிற பொருட்களை பூண்டோடு சேர்த்து உணவில் சமைப்பதன் மூலமாக உங்களோட ஆரோக்கியம் ரொம்பவே பல மடங்கு மேம்படுது தான் சொல்லணும். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு பூண்டு பிடிக்கும் இல்லை பூண்டு பிடிக்காது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லிடுங்க. நீங்கள் எப்படிலாம் பூண்டை சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிடுங்க. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பூண்டை எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறீங்க அப்படின்னும் கீழே சொல்லிடுங்க. இப்போ நம்ம பார்த்த மாதிரி பூண்டோட நன்மைகள் எக்கச்சக்கமாக இருக்குங்க. நம்மளுக்கு தெரியாத நன்மைகளும் இருக்குது, தெரிஞ்ச நன்மைகளும் நிறையா இருக்குது. அதாவது பூண்டை சாப்பிட்றது மூலமாக மெயினான விஷயம் என்னென்ன ஆகுது அப்படின்னா உடல் எடை குறையிறது, கொழுப்பை குறைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மூளை செயல்பாட்டை நாம் அதிகரிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்தத்தை குறைக்குது. ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு, ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்பவே உதவியாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். அதாவது நீங்கள் தினமும் காலையில் எழுந்திரிச்சு பூண்டை 1-2 பல்லு நீங்கள் சாப்பிட்றது மூலமாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே ரெகுலராக ரொம்பவே உற்சாகமாக இருப்பீங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. உங்களோட மூளை செயல்பாட்டு அதிகமாக இருக்கிறதுனாலேயே உங்களோட உற்சாகத்துக்கு எந்த தடையுமே இருக்காது. அதாவது பூண்டை ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டும் ஒரு சில நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட மாற்றம் கம்மியாக இருக்கும். பல மாதங்கள் நீங்கள் பூண்டை ரெகுலராக சாப்பிட்றது மூலமாக உங்களோட வாய் துர்நாற்றம் அதிகமாக வெளிப்படாமல் அது பார்க்குது. அது ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் உடம்புல கெட்ட கொழுப்பை குறைக்குது. இதனாலேயே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகி உங்களோட உற்சாகம் அதிகமாகும். ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கவங்க குறைக்கிறதுனால உங்களோட டிப்ரெஷன் குறையும். உங்களை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அது ஃபீல் பண்ண வைக்குது. ஸோ நீங்கள் ரெகுலராக இனிமேல் பூண்டை யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லிடுங்க. இந்த பயனுள்ள தகவலை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாம் போடுற ரெகுலராக இந்த மாதிரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயமும் ரொம்பவே பயனுள்ள தகவல் உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். என்ன அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துலேருந்து இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பூண்டே பிடிக்காத உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இதில் இருக்கிற நன்மைகளை அவங்களுக்கு கடத்துங்க. நன்றி. அடுத்த ஒரு பயனுள்ள தகவலில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி. வணக்கம் மக்களே.